ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், மலையே ஒரே வெள்ளை காடாக இருக்குது ஊரே. இப்போ இந்த மலையில் தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், கட்டுறாங்க தெரியுதா? இந்த வாய்க்காலில் தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். மீனை பிடிச்சிட்டு இது வந்து ஒரு ஊரணி. இதில் தான் நாங்கள் நிறையா டைம் மீன் வலை கட்டி பிடிச்சிருக்கோம். இது வந்து நாங்கள் அங்கிட்டு பிடிச்சிருப்போம். இந்த சைடு தான் இப்போ வந்து இந்த ஒரு ஊரணி, அந்த தெரியுதா அது ஒரு ஊரணி, இந்த பனைமரம் தெரியுதா அது ஒரு ஊரணி. இது ரெண்டுக்கும் இடையில இருக்குது இந்த வாய்க்கால். இதில் தான் இப்போ மீன் ஏறுது. அவ்வளோ மீன் எல்லா சைடுமே மீன் பிடிக்கிறாங்க இன்னைக்கு. ஒரே விரா மீன் தான். நாங்கள் அங்கிட்டலாம் பிடிக்கல, இதில் பிடிக்கலான்ட்டு இப்போ வந்திருக்கோம். இதெல்லாம் இப்போ ஒதுக்கணும். இதெல்லாம் ஒதுக்கி இது நைட்டே போட்டிருந்தோம்னா சரி மீனாக கிடச்சிக்கும். எங்கள்கிட்ட வலை சரியில்லைங்க. வலை வாங்கணும், புது வலை. எங்கள்கிட்ட இன்னொரு வலையை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. வேறு ஊர் ஆளுங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டா, கட்டி போட்டாங்களே. இங்கே பாருங்க, வயக்காட்டில் எல்லாம் தண்ணியை பாருங்க, வெள்ளம் முடிச்சு போகுது. எல்லா வயக்காடும் ஒட்டச்சு. அங்கிட்டு இருந்து ஒரு மழையே இல்லாமல் கிடந்துச்சு. சரிங்களா? என்ன சின்ன மீனாக தானே இருக்கு. ஆந்திராவா? இதுல எல்லாம் எத்த தண்ணி சிலேபியா கிடக்கு. படுத்து பாரு திரும்ப. அந்த ஊரணியை போய் பார்த்துட்டு வருவோம். இதில் ஒன்றும் கடிக்க மாட்டேங்குது. நாங்கள் அப்படி போயிட்டு வருவோம். இதை ஃபுல்லுமே விட்டுருக்கலாம் நெட்டு வலையா. அந்த ஊரணிக்கு போவாங்க. வயலில் எப்படி போட்டு விட்டுருக்காங்க புரியுதா? இது ஊரணி. பாசி வந்து இப்படி கிடக்கு. அவ்வளோ பெரிய ஊரணி இந்த வயல். பாருங்க, இந்த இடத்த இழுக்குது. என்னன்னு பாருங்க. அஞ்சரி ரெண்டு போர்வை எங்கிட்டு காட்டுங்க. ரெண்டு போர்வை கிடக்குற. நல்லா பெருசு பெருசாக மாட்டுங்கன்னு பார்த்தா பொட்டு பொட்டு காண்டில் மாட்டுது. எங்கே சாக்கு அங்கே வச்சுட்டு வந்துட்டீங்களா? எங்கே ஒன்று கிடந்துச்சே காணு. ஒரு மீன் கூட படலைங்க. இது பாருங்க, அப்படியே கிடக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு மீன் கிடக்கு, விராக்கன்னு. ஆனால் பட மாட்டேங்குது. என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்க வந்திருக்கோம். மழை பெஞ்சிருக்கு, அதனால நீங்கள் மீன் படுமுட்டு வந்திருக்கிறோம். சரி, நான் கரஞ்சிலேபி இன்னும் நடக்கா.
விராமீன்லாம் குதிச்சிருச்சு நாங்கள் அங்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு இடையில. என் செல்லும் எடுக்க முடியலை ஒழுங்காக வீடியோவை. சரியில்லை செல்லு. 10 மணி ஆயிடுச்சு. அந்த தலைப்பு சரியில்லை வலை. அது இந்த அங்கிட்டு கட்டியிருக்கணும். மாற்றி போட்டா இந்த மேற்கு இருக்குன்னு வலை இன்னும் இருக்குல்ல. அப்போ அங்கிட்டு கட்டியிருக்கலாம்ல, அப்படி மாற்றி மாற்றணும். இன்னும் காலையில் சாப்பிடவும் இல்லை. ஒரு சாப்பிட்டாது வந்திருக்காங்க. கயிறு இல்லாமல் தான் போச்சு. நீங்கள் வந்து பிடிச்சது என்ன பெரிய மீனா? அப்போ அந்த குதிச்சதாக தான் இருக்குமோ? அது இல்லை, அது 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். இங்கே இருந்து குதிச்சிருச்சு. இதுக்கு வர இந்த விராமீன் மட்டும் மலைக்கு குதிச்சிடும் அப்படியே. வலையும் சரியில்லாத வலை. விடுங்க, மாட்டுறது தான் மாட்டோம். சும்மா போட்டதுலேயே மாட்டி கிடக்கப்பா. ஒன்றுமே படலை, வெறும் சிலேபி தான். விராமீன் வந்து இந்த சைடு கேட்ட நினைக்கிறேன். இது ஒரு உரணி ஒன்று, அந்த தெரியுதா? அது ஒரு உரணி ஒன்று. இதுலேருந்து வர்ற வாய்க்கால் வந்து இது ஒரு உரணி தெரியுதா? இது 2, அந்த அது 1, 3 உரணி. 3 உரணி. அந்த இடம் இழுக்கிற மாதிரி இருக்குது, அதை போய் பாருங்க. இந்தாங்கண்ணே, உங்களோட கையிலுக்கு நேரம் இறங்கி பாருங்க. விராமீன் தான் குதிச்சிருச்சே. என்ன இப்படி மாட்டியிருக்க? குதிச்சிரும்பா. போய் சாக்கு எடுத்துட்டு வாங்க. கிடக்கட்டா, அது எங்கே கூட போய். வெறும் சிலேபி தான் மாட்டுது இதில். எனக்கு சிலேபிலாம் அவ்வளோதான் பிடிக்காது. எனக்கு விராமீன் தான் பிடிக்கும். அடிக்கிறா. அதுவும் இதில் கிடக்கிறதெல்லாம் எத்த தண்டிக்கு சிலேபியை கிடக்கு. ஆனால் மாட்டுறது பாரு, எத்த தண்டி மாட்டுதுன்னு. ஒன்றோட பெருசாகவே மாட்டலை, எல்லாம் பொட்டு காண்டாதான் மாட்டுது. அதுவும் ஒரே இடத்துல எல்லாம் மாட்டி கிடக்கு. நெருக்கி ஒரு 20 சிலேபிக்கிட்ட பிடிச்சிட்டோங்க. எதுக்கு வலை சிலேபி? கருவாடு போடுறதுக்கும் இது மழை பெய்யுதே. ஐயே, அதையும் போட்டுட்டியலா? பெரிய மீன் படலைன்னு கோவத்தில் இருக்கு. என்ன பண்ணுறது? மழை பெஞ்சிச்சுனாவே நல்ல மீன், விராமீன் படம் பட மாட்டேங்குது. எடுத்துட்டீங்களா? ஒன்று மட்டும் விழுந்துருச்சா? காச்சாக்கிட்ட வந்துருச்சு மீன். பெரிய சிலேபியா பிடிச்சி. விராமீனே பட்டுட்டு குதிச்சிருச்சு வலையில்.
இன்னமும் அள்ளலாம், இன்னும் அரை சாக்கு அள்ளலாம் போட்டோம்னா. நான் எங்களுக்கு போதும், கிளம்புறோம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு. பெரிய சிலேபியெல்லாம் கிடக்கு பட மாட்டேங்குதே. இந்த சின்ன